ஹாய் காய்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூடாக ஏதாவது செய்யலான்னு பார்த்தப்ப காலிஃப்ளவர் பகோடா போடலான்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. பூ இருந்துச்சு, அதை எடுத்து சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் போட்டு கொஞ்சம் வேக விட்டுருக்காங்க. கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்காங்க, கொஞ்சமாக உப்பு போட்டிருக்காங்க. நல்லா வேகட்டும். நல்லா எடுத்து பார்த்தா சூப்பராக வெந்துருந்துச்சு. வடிகட்டி அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. அந்த பூவில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டிருக்குறாங்க. அதோட மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான் போல். பாக்கி எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரி செமையாக வச்சுருக்குறாங்க. எண்ணெய் சூடானதும் அதில் அள்ளி வச்சு பொரிக்க வேண்டியதான். எங்கள் பாப்பா சூப்பராக செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரித்து எடுக்க வேண்டியது தான். சூப்பராக அதையும் அவளுங்களே செஞ்சுட்டாளுங்க. நல்லா தான் செய்கிறாளுங்க போல். என்னை விட பரவாயில்ல, நல்லாவே செய்கிறாங்க பாருங்கள். நல்லா வெந்துட்டு நல்லா சிகப்பு கலர் வர விட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டாங்க. ஸ்நாக்ஸு சூப்பராக ரெடி ஆகிட்டு இன்றைக்கி. வச்சுருக்கிற எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுக்க வேண்டியது தான். எதுவுமே கலர் மாறாமல் கருகாமல் செமையாக எடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே கலர் செமையாக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தேன், அதை விட சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல, என் பசங்களும் நல்லாவே சமைக்க கற்றுக்கிட்டாங்க. காலிஃப்ளவர் பகோடா ரெடி. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.